الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا وقرة أعين எங்கள் இறைவா, எங்கள் மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும் எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை வழங்குவாயாக. வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, முஃமின்களுக்கு முன்னோடியாக எங்களை நீ ஆக்குவாயாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வஜஅல்னாலில் முத்தகீன இமாமா, ஈமான் உடையவர்களுக்கு, அந்த முஃமின்களுக்கு அல்லாஹ் முன்னோடியாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல எந்த அளவிற்கு இறையச்சம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறையச்சத்திற்கு அளவுகோலே கிடையாது. எதெல்லாம் இறையச்சம் என்பதாக கேட்கப்படும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் எந்த அடியானுடைய உள்ளம் பயப்படுமோ, அல்லாஹ் என்கின்ற வார்த்தை பெயரை கேட்டால் எந்த அடியானுடைய உள்ளம் பயப்படுதோ அவர் இறையச்சவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இறையச்சத்திற்கு அளவுகோல் என்பது கிடையாது. ஆனால் அதனுடைய அடையாளத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதெல்லாம் இறையச்சம், ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் எப்படிலாம் இருக்கும் என்பதை பற்றி, அதனுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இறையச்சம் என்பது 60 அல்லது 70 கிளையாகும். ஈமான் அந்த இறையச்சம் என்பது 60 அல்லது 70 கிளையாகும். அதில் ரொம்ப குறைவானது தொல்லை தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், அந்த பாதைக்கு இடையூறு தர மாதிரி கல்லு கிடக்குது அல்லது முள்ளு கிடக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கல்லையோ அந்த முள்ளையோ, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த பொருள்கள் அந்த நடைபாதையில இருக்கும் பொழுது அதை எடுத்து அவர் ஓரமா போடுறாருன்னா அவர் இறையச்சவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துறாங்க. இறையச்சத்தினுடைய கடைசி நிலை இதுதான். ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளத்தினுடைய கடைசி நிலை இதுதான். அப்போ அந்த இறையச்சவாதியினுடைய உயர்வான அமல் என்ன என்பதாக கேட்கப்படும் பொழுது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக சொல்வது அதில் உயர்வானது ஆகும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். புகாரில் அந்த ஹதீஸ் ஆகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு இறையச்சவாதியினுடைய அடையாளத்தை பற்றி பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது, அவர் யாருக்கும் தன்னுடைய நாவினால் தொல்லை கொடுக்க மாட்டார். அவருடைய நாவினால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பாதிக்கப்பட மாட்டாங்க. அவருடைய நாவினால் யாரும் சிரமத்திற்கு ஆளாக மாட்டார்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, யாரையுமே திட்ட மாட்டார், யாரையுமே சபிக்க மாட்டார், யாரையுமே தேவையில்லாத பேசி நோவடிக்க மாட்டார். அதே போன்று தன்னுடைய கைகளால் யாருக்கு என்ன செய்ய மாட்டார், எந்த விதமான தொல்லைகளும் தர மாட்டார். முடிந்தால் உதவி செய்வார், இல்லை என்றால் மௌனமாக அமைதியாக இருந்து கொள்வார். அதே போன்று தன்னுடைய வார்த்தையால் என்ன செய்ய மாட்டார், கடினமான வார்த்தைகளை கொண்டு யார்ட்டையும் அவர் பேச மாட்டாரு, கெட்ட வார்த்தைகளை கொண்டு யாரையும் பேச மாட்டாரு, பட்ட பெயர்களை சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, யாரையும் அழைக்க மாட்டாங்க. இவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பவர் தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர். இவர் தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னோடியாக இருப்பவர் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் சொல்கின்றார்கள், ஒரு ஈமான் உள்ள ஒரு இறையச்சவாதி எப்படிலாம் இருப்பார் அப்படின்னு சொன்னா, லா யகூனுஹு, அவர் ஒருபோதும் யாருக்கும் எந்த நிலையிலையுமே மோசடி செய்ய மாட்டாரு. வலா யுகல்லிமுஹு, அவர் எந்த நிலையிலையுமே பொய் சொல்ல மாட்டாரு. வலா யகுதுலுஹு, யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க மாட்டார். குல்லு முஸ்லிமின் அலா முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் மற்றொரு முஸ்லிமினுடைய இந்த விஷயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னு சொன்னா,
ஒண்ணு அவருடைய கண்ணியம், இரண்டாவது அவருடைய சொத்து, மூன்றாவது அவருடைய ரத்தம். ஒரு முஸ்லிமுடைய சொத்தும் கண்ணியம் ரத்தமும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராமுன், அது ஹராமாக்கப்பட்டுள்ளது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஹதீஸ்ல சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எந்த குணத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளருடைய குணமாக பெருமானார் அடையாளப்படுத்தினார்களோ அத்தகைய குணத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. இரண்டாவது, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, இந்த இடத்துல குழந்தைகளை அல்லாஹ் கொண்டுட்டு வரா. எங்கள் இறைவா, எங்களுடைய மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும், சந்ததிகள்னா யாரு? நம்முடைய குழந்தைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், இப்படி வாழையடி வாழையாக வரக்கூடியவர்கள். மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்து எங்களுக்கு எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை வழங்குவாயாக. அப்போ குழந்தைகள் நமக்கு கண்களுக்கும் மனதிற்கும் நிம்மதியை தரக்கூடியவர்களா இருக்கணும். கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளாக, உள்ளத்திற்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட நாம எப்படி நடந்துக்கணும், அதை பத்தி பெருமானார் அவர்கள் சொல்லும் பொழுது முதலாவது விஷயம் சொல்றாங்க, உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் அடிக்கடி அன்பு பாராட்டுங்கள் என்பதாக சொல்றாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட அடிக்கு ஒரு முறை என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை அன்பு பாராட்டி கொண்டே இருக்கணும். ஏன்னா அது குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமானது, பிள்ளைகளுக்கு ரொம்ப விருப்பமானது. எவ்வளவு பேர் பாராட்டினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பாராட்டும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளிடத்துல அடிக்கடி என்ன செய்யுங்க, அன்பு பாராட்டுங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க செஞ்சுட்டாங்க, நல்ல விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அதை சொல்லி அவங்களுக்கு நீங்கள் அன்பு பாராட்டுங்கள். இன்னும் அவர்களை நீங்கள் அணைத்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆர்வமூட்டுங்கள், அவர்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவர்களுக்கு நீங்கள் ஆர்வமூட்டுங்கள், நல்லதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். ஒரு இதுக்கு மேல நாம என்ன சொல்றது, உனக்கு தெரியாதா, நீ தெரிஞ்சுக்க என்பதாகலாம் சொல்லாதீங்க. எதெல்லாம் நல்லது இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி, 5 வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி, அல்லது 15 வயது வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்ன செய்யுங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். நல்ல விஷயத்தை அவங்களுக்கு நீங்க எத்தி வச்சுக்கிட்டே இருங்க. மேலும் சொல்றாங்க, இது பெற்றோர்களுடைய கடமை, ஒரு தாய் தந்தையினுடைய கடமைகளில் ஆக சிறந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த குழந்தைகளுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வையுங்கள். அதே போன்று உங்களுடைய மனைவியினுடைய தேவையில கவனம் செலுத்துங்கள். இந்த நிலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா வ குர்ரத அய்னின், அல்லாஹ் அவருடைய மனைவியர்களிடத்திலிருந்தும் அவருடைய குழந்தைகளிடத்திலிருந்தும் அவருடைய கண்களுக்கு அல்லாஹ் குளிர்ச்சியை ஏற்படுத்துவான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யாருக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புடைகளை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அற்புடைகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு அவனுடைய அற்புடைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். அதுல ஒரு சிறந்த அற்புடை என்ன அப்படின்னு சொன்னா, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன், எவர் ஒருவர் தனது வீட்டில் பாதுகாப்பா இருக்கிறார், எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டுல பாதுகாப்பாக இருக்கிறாரு, இரண்டாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், தன்னுடைய வீட்டுல பாதுகாப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு நாளினுடைய பொழுதை ஒருத்தர் கடந்தார் அப்படின்னு சொன்னா, அதுதான் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அற்புடை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குடும்பங்களை நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்குவானாக. ஈமானுடைய இறையச்சமுடையவர்களுக்கு நம்மை முன்னோடியாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில்